அத மக்களுக்கு போதிக்கிறவரு தன்னுடைய குடும்பத்தில இருந்ததுல அத அவர் தொடங்கியிருக்கணும். அதாவது சத்யராஜ பொறுத்த அளவுக்கு கொங்கு மண்டல பகுதியைச் சேர்ந்த கொங்கு வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவரா இருக்கும்போது, அவரு மேல பெரிய அளவுக்கு மக்களுக்கு ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்காது. அவர் மேல நல்ல ஒரு நன்மதிப்பு இருக்காது. அவர் பேசினாவே தெரியும். அவர் ஏதோ ஒரு சுயலாபத்துக்காக, சொந்த காரணத்துக்காக தான் பேசுறாருன்னு தெரியும். அவரே 2 நாளைக்கு முன்னாடி சாதி பேர்கள்லாம் ஒழிச்சதுக்கு தமிழக அரசுக்கும், திராவிட அரசுக்கும், முதல்வருக்கும் அப்படியே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, காணொளி விட்டு பயங்கரமா காணொளி எல்லாம் பகிர்ந்து மிகப்பெரிய புரட்சி செஞ்ச மாரிலாம் அவரு பேசினாரு. பார்த்திருப்பீங்க நீங்கலாம். அதே இப்ப 2 நாளைக்கு முன்னாடி கோவையில ஒரு சாதியின் பேர்ல பேர் வச்ச உடனே அத வரவேற்கிறாருன்னா, இவரெல்லாம் என்ன மனநிலையில இருப்பாரு? அரசுக்கு ஆ அரசுக்கு அ இவரெல்லாம் ஊதுகுழலா தான் இருக்கிறாரே தவிர, அத இந்த அரசுகள் பயன்படுத்திக்குது. இவரு போன்ற ஊதுகுழல பயன்படுத்திட்டு இருக்கு. எடப்பாடியார் இருக்கிறப்ப, ஆ எண்ணற்ற திரைக்கலைஞர்கள் என்ன பிரச்சனைனாலும் தொடர்ச்சியா அந்த அரசுக்கு எதிரா கருத்துக்கள வெளியில பயங்கரமா பதிவு பண்ணிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு எந்த பிரச்சனைக்கும், அது நீங்க கள்ளக்குறிச்சி பிரச்சனையா இருக்கட்டும், நீங்க இப்ப கரூர் பிரச்சனையா இருக்கட்டும், எத்தனையோ பிரச்சனைகள். கள்ளச்சாராயம், கஞ்சா விற்பனை எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. எந்த நடிகராவது நீங்க அரசுக்கு எதிரா பேசி பார்த்திருக்கீங்களா? ம். யாருமே எந்த